போகிற வழியில் ஆர்டிமஸை பார்க்கணும். ஆனால் ஒரு கெடா கத்தி ஒன்று இருக்கும். அவளே சொல்லுவா, நான் டைட்டன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆர்டிமஸ் சொல்லுவா. அப்படின்ட்டு அந்த ஆர்டிமஸ் கிட்ட இருந்து அந்த கத்தியை வாங்கினேன். போகிற வழியில் நிறைய பேர் செத்து கிடக்கிறத பார்ப்போம். எல்லாரும் பெண்டோரா பாக்ஸ் எடுக்க வந்து செத்து போயிட்டு போனமா கிடப்பாங்க. ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்து மறுபடியும் அவனுக்கு பழைய கனவுல ஞாபகம் வரும். கிரேட்டோஸ் வந்து நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. பர்பேரியன்ஸ்க்கும் ஸ்பார்டன்ஸ்க்கும் சண்டை. பர்பேரியன்ஸோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தனால கிரேட்டஸோட குவாலிட்டி இருந்தாலும் அங்கே வேலைக்கு ஆகல. பர்பேரியன் என்ன பண்ணுவான், கிரேட்டஸை டிபீட் பண்ணி அவன் போட்டு தள்ளுறதுக்காக அவனோட பெருசாக சுற்றி மாதிரி இருக்குமே அதை எடுத்து அவன் மண்டையில் போகிறதுக்காக வெயிட் பண்ணுவான். அப்போ வந்து கிரேட்டஸ் சொல்லுவான், அவனுக்கு வந்து ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு மைண்ட் செட். அதுக்காக அவன் கொடுத்த வேலை வந்து ரொம்ப அதிகம். தன்னோட சோலையே வந்து ஏரிஸ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கத்தி எதிரிங்களை சாப்பிடுச்சிட்டேன்னா என்னோட சோல் உனக்கு தான், நான் இனிமேல் உனக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கட் பண்ணால் மறுபடியும் ப்ரெசென்டேக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சரி ஓகே, போகிற வெளில பார்த்தானா ஒரு கேஜில் வந்து ஒரு சோல்ஜர் வந்து அடப்பட்டு கிடக்கும். அவன் சொல்லுவான், என்னை காப்பாற்று, என்னை ஆத்தன்ஸை கூட்டு போ. அங்கே வந்து வழி ஓப்பனாகனா ஒருத்தரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த கடவுள்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் வைக்கிறாங்க, ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும் அப்படின்ட்டு. ஆனால் கிரேட்டோஸ் அவனை பார்த்து கொஞ்சம் கேவலமாக சிரிச்சு அவனை தூக்கி ஓவனில் போட்டு எரிச்சு டீப் ஃப்ரை பண்ணிடுவான். ஒரு அப்பாவியை சாவடிச்சு தன்னோட வழியை ஓப்பன் பண்ணி